அஸ்ஸலாமு அலைக்கும். தீபாவளிக்கு பட்டர் முறுக்கு ஈஸியா பிகினர்ஸ் கூட செஞ்சிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் தான் நம்ம எல்லா மாவும் நம்ம அளக்க போகிறோம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எதுவுமே கட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா உங்களுக்கு மாவு கிடச்சிரும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம உப்பு, ஜீரகம், அப்புறம் எள்ளு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லை ஏதாவது ஒன்று தான் சேர்க்குறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துக்கிட்டேன். நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா இன்னும் நல்லா பட்டராக உங்களுக்கு நல்லா வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரை எடுத்துக்கோங்க. நல்லா பட்டரை ஃபுல்லாக மாவில் பிசைஞ்சிட்டு இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி உங்களுக்கு அப்படியே நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைச்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு நம்ம ஸ்டார்டிங் பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மாவு அப்படி இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக போன மாதிரி தான் தெரியும். அதுக்காக நீங்கள் மேலே மாவுலாம் கொட்டிடாதீங்க. நீங்கள் அப்படியே தொடர்ந்து பிசைஞ்சு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டர் அந்த மாவை நல்லா இறுக்கம் கொடுத்து இந்த மாதிரி அளவுக்கு சாஃப்ட்னஸில் கொடுத்துரும். பட்டர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டார் அச்சியில் தான் இப்போ நம்ம புளிய போகிறோம். என்னோடய இதில் 1 ஸ்டார் அச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அனல் பறக்கலாம் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் ஈவனாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஹையாகவும் வைக்காமல் லோவாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு மாவு போட்டு பாருங்கள். கீழே விழுந்து மாவு எண்ணெயில் மேலே மிதக்க வரும்போது நம்ம புழிஞ்செடுக்கலாம். நீங்கள் கண்டினியூவாக பிழிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் விட்டு விட்டு புழிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மல் முறுக்கு சுடுற மாதிரி சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பம். நான் விட்டு விட்டு தான் நான் பிழிஞ்சிக்கிட்டேன். எண்ணெயில் நீங்கள் பிகினஸாக இருந்து புழியும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புழிங்க. அழகாக நீங்கள் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்ல கிறிஸ்பியாக எம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.